தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக நேற்று விநாயகர் சதுர்த்தி வடசென்னையினுடைய ஆர்கே நகரில் நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரைக்கும் நடைபெறாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான முயற்சியை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, விஜயவே விநாயகரா மாத்திட்டாங்க. ஏற்கனவே பிகில் விநாயகர், மெர்சல் விநாயகர், லியோ விநாயகர் நாங்க செஞ்சிருக்கோம். இப்போ தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சராக ஆகி விஜய் அவர்கள் கையெழுத்து போடுவது போல ஒரு மார்க்கர் பெண்ணை வச்சு கையெழுத்து போடுவது போல விநாயகர் மூஞ்சி மட்டும் விநாயகர் மூஞ்சி, பாடி பாத்தீங்கன்னா விஜயனுடைய பாடி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பாடி கார்டு, கையில துப்பாக்கி ஏந்திய பாடி கார்டு, அது ஒரு எலி. இந்த பக்கம் ஒரு இருந்தாரு பாருங்க, ஆனா பொருத்தமா வச்சிருந்தாங்க. யாரு? புசியானதை ஒரு எலி ஆகிட்டாங்க. அது காது புடைச்சுக்கிட்டு அந்த முகமும் அவருக்கும் அம்புட்டு பொருத்தமா இருந்துச்சு. புசியானது ஒரு எலியா, இந்த பக்கம் விஜய் விநாயகரா. தமிழ்நாட்டு அரசியல்ல இப்படி ஒரு கேவலம் நடந்ததே கிடையாது. புஷ்பா விநாயகர், கேஜிஎஃப் விநாயகர், பாகுபலி விநாயகர், இப்படி பல விநாயகர் நம்ம பார்த்திருக்கோம். முதல் முறையாக தலைமைச் செயலகத்துடைய முதலமைச்சர் விஜய் விநாயகர் அப்படின்னு சொல்லி ஒரு விநாயகர் உருவாக்கிருங்க. இவங்களுடைய கொள்கை தலைவர் யார் தெரியுமில? இந்த பிள்ளையார் சிலையை தூக்கி போட்டு உடைச்ச பெரியார். உடனே சொல்லுவாங்க, நாங்க தான் பெரியாட்டு இருந்து கடவுள் மறுப்பு கொள்கை எடுத்துக்கலையே, பெரியாட்டு இருந்து கடவுள் மறுப்பு கொள்கை எடுத்துக்கல, ஆணவ படுகொலை கருத்து சொல்ல பெரியார் இருந்து சாதி மறுப்பு கொள்கையும் எடுத்துக்கல, வேற எதைத்தான் எடுத்துக்கிட்டீங்க? பெரியார் அப்படின்னாலே கடவுள் மறுப்பு அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். அவர்கிட்ட இருந்து பிள்ளையார் சிலையை தூக்கி போட்டு உடைச்ச பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு நீ விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொன்னதை கூட ஏத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா விநாயகராகவே விஜயை வச்சு ஒருத்தன் கொண்டாடுறான். அதை ஒட்டுமொத்தமான சமூக வலைதளங்கள்ல தாவேக்காவோட தொண்டர்கள் பரப்பி கொண்டிருக்கிறான். மக்கள் கொண்டாடுறாங்க, மக்கள் கொண்டாடுறா, தாவேக்கால இருக்கக்கூடிய பைத்தியங்கள் கொண்டாடுது. ஒரு ரசிகனாக விஜய்க்கு விநாயகரா மாத்தி காட்டுறான்னா பரவாயில்ல. நீங்க இந்த கர்நாடகாவில், ஆந்திராவில் போனீங்கன்னா இந்த மாதிரியான பேனர் கலாச்சாரம், இந்த மாதிரியான எந்தெந்த ஃபெஸ்டிவல் வருதோ அந்த ஃபெஸ்டிவல்ல அந்த கட்சியினுடைய தலைவர்களை அப்படி காட்டுவாங்க. அம்மன் வேடம் போட்டு தலைவர் இப்படி ருத்ரதாண்டம் ஆடுவாரு. என்னடா இது அப்படின்னு பார்த்தா அவங்க கட்சி தலைவர்கள் கொண்டாடுவாங்க. அந்த கலாச்சாரத்தை ஏன்னா தெலுங்கு படமா பார்த்து அதுல டப்பிங் பண்ணி இங்க தமிழ்ல நடிச்சதுனால, தெலுங்கு படமா பார்த்துட்டு வந்ததுனால அதே மாதிரி இங்க மேடையிலும் பேச ஆரம்பிச்சாப்ல. இப்ப அங்க உள்ள அரசியலை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்றாங்க.